படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 10 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு 60 வயசு வயதான ஒரு தாத்தாவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியல. விளையாடிட்டு இருக்க பொண்ணு, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமை காரணமா, வசதியான ஒரு வயசானவருக்கு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுல வர காச வச்சு தான் அவங்க வீட்ல வந்து ரன் பண்ணணும் ஃபேமிலிய அப்படின்றதுக்காக, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாம, அந்த பொண்ணுக்கு சொல்லப்போனா கல்யாணம் நடந்தது அப்படின்றதே அந்த பொண்ணு வந்து தெரியாது. அந்த மாரியான ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கொஞ்ச நாள் போது ஒரு 1 மந்த்லயே வந்து அந்த 60 வயசு தாத்தாவும் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து அவர் இறந்ததுமே தெரியாது. இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு நாள் நைட் வந்து கேட்குறாரு. "உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "எனக்கு தெரியாது. ஆனா வந்து அன்னைக்கு நான் லட்டு சாப்பிட்டேன். அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். அந்த டைம்ல வந்து கல்யாணத்தப்ப வந்து லட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு ஸ்வீட் சாப்ட்டுருக்கும். அத வச்சு அந்த பொண்ணு வந்து சொல்லும். "ஆமா, அன்னைக்கு தானே எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுதான் கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும். "உன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதாச்சும் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. "எனக்கு தெரியாது" அப்படின்னோனே,